வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதற்காக உம் பாதத்தில் நின்று கொண்டிருக்கிற என்னை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும் இயேசுவின் நாமத்தினால ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த இறை செய்தியாக சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் என்கிற தலைப்பிலே பேசவிருக்கிறேன். மத்தேயு 28வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் இங்கே இல்லை, அவர் கூறியபடியே உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். வேத வசனம் என்ன சொல்லுது? அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுகிறது. அவர் என்ன சொன்னார்? அவருடைய மரணத்தை பற்றியும் அவருடைய உயிர்ப்பை பற்றியும் என்ன சொன்னார் என்பதை லூக்கா 9ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் வாசிங்க பார்க்கலாம். மேலும் இயேசு மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார். இதாங்க இயேசு சொன்னது. அவர் தன்னுடைய மரணத்தை பற்றி என்ன சொன்னாரோ அது அப்படியே நடந்தது. உயிர்ப்பை பற்றி என்னென்ன சொன்னாரோ அதுவும் அப்படியே நடந்தது. அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். பிரியமானவர்களே, மருத்துவமும் விஞ்ஞானமும் இன்றைக்கு எங்கேயோ வளர்ந்து கொண்டு போகின்றது. இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில எந்த டாக்டராவது இந்த குழந்தை எப்பொழுது பிறக்கும், பிறந்த பிறகு இது எப்படி வாழும், எப்படி இறக்கும், அதற்கு பிறகு என்ன நடக்கும் என்று யாராலாவது சொல்ல முடியுமா? முடியாது, முடியவே முடியாது. ஆனா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் அவர் எப்படி இறப்பார், எப்படி உயிர்ப்பார் என்கிற எல்லாவற்றையும் அவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார். பிரியமானவர்களே, மரித்து அடக்கம் செய்யப்பட்ட தலைவர்கள், ராஜாக்கள், அரசியல்வாதிகள், நடிகர் நடிகைகள், விளையாட்டு வீரர்கள், நம் குடும்பத்தில் மரித்தவர்கள் எல்லாருடைய கல்லறையும் நம்மிடையே உண்டு. ஆனால் அருணாதர் இயேசு கிறிஸ்துவின் கல்லறை எருசலேமில் இருக்கிறது. ஆனால் அது மூடப்பட்ட அல்ல, அது திறந்து இருக்கிறது. காரணம் என்ன? அவர் உயர்ந்து விட்டார். என் தேவன் இயேசு கிறிஸ்து சொன்னபடியே உயர்த்து விட்டார். பிரியமானவர்களே, மார்க் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவதூதர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அதே போல மகதலேனா மரியாள் மார்க் 16ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து பாருங்கள். என்ன சொல்கிறார்? அவர் உயிர்த்து விட்டார் என்று மிகுந்த சந்தோஷத்தோடு சொல்கிறார். அதே நேரத்தில் திருவெளிப்பாடு 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்து பாருங்க. இயேசுவே சொல்கிறார், மரித்தேன் ஆனாலும் இதோ என்றென்றும் வாழ்கிறேன் என்கிறார். பிரியமானவர்களே, என் தேவன் இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தார். சத்தியம் சத்தியமாக நம்மோடு இருக்கிறார். உலகம் முடியும் வரை உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன தேவன் நம்மோடு ஜீவனோடு கூட இருக்கிறார். விசுவசிக்கிறீங்களா? யோபு 19வது அதிகாரம் 25லிருந்து 27 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்க. என் மீட்பர் வாழ்கின்றார் என்றும் இறுதியில் மண்மேல் எழுவார் என்றும் நான் அறிவேன். என் தோல் இவ்வாறு அழிக்கப்பட்ட பின் நான் சதையோடு இருக்கும் போதே கடவுளை காண்பேன். நானே அவர் என் பக்கத்தில் நிற்க காண்பேன். என் கண்களை காணும் வேறு கண்கள் அல்ல, என் நெஞ்சம் அதற்காக இயங்குகின்றது. பிரியமானவர்களே, யோபு பக்தன் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இறுதி நாளிலே அவர் மண் மீது நிச்சயமாக வருவார் என்று சொல்கிறார். இது சத்தியம். பிரியமானவர்களே,
இந்த தேவன் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். இறுதி நாட்களிலே அவர் ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். உங்களையும் என்னையும் சந்திப்பதற்காக அவர் வரப்போகிறார். அவர் வரும் பொழுது அவரை சந்திக்க நாம் தயாராக இருக்க வேண்டும். யோபு பக்தன் என்ன சொல்கிறார்? அவரை என் கண்கள் நிச்சயமாக காணும் என்று சொல்கிறார். இந்த இறைச்செய்தியை கேட்டுக்கொண்டே இருக்கிற மக்களே, உங்களால சவால் விட முடியுமா? என் தேவன் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக வரும் பொழுது அவரது இரண்டாம் வருகையிலே என்னுடைய கண்கள் அவரை காணும் என்று உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது நீங்க நினைச்சீங்கன்னாக்கும் இப்போலேருந்தே தயாராகுங்க. பிரியமானவர்களே, என் வாழ்க்கையிலே அநேக முறை அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை நான் தரிசனத்திலே பார்த்திருக்கிறேன். ஒரு நிகழ்வை மாத்திரம் உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்வை பகிர்ந்து கொள்வதன் மூலமாக உங்களுக்கு நான் பெரிய பரிசுத்தவதி என்று காட்ட விரும்பவில்லை. அற்ப புழுவுக்கும் தூசிக்கும் சாம்பலுக்கும் சமமான இந்த அடிமைக்கும் ஆண்டவர் காட்சி கொடுத்தார். அவர் ஜீவனோடு சத்தியமாக இருக்கிறார், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்ற சத்தியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளத்தான் நான் ஆசைப்படுகிறேன். 1996-97 ஆண்டுகளில் டிவைன் ரிட்ரீட் சென்டரில் போதிப்பதற்காக ஒரு அழைப்பு வந்தது. சபையிலிருந்து நான் அனுப்பப்பட்டேன். அங்கே போதிப்பதற்காக கடந்து சென்றேன். அங்கே சென்ற 2-3 நாட்களிலேயே என்னை தனிமை வாட்ட ஆரம்பித்தது. மிகவும் வேதனைப்பட்டேன். ஒரு நாள் என் அறையின் உள்கதவை பூட்டிவிட்டு அங்கே உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தேன். அந்த நேரத்திலே கண்களை விழித்து பார்த்த பொழுது என் தேவன் இயேசு கிறிஸ்து அங்கே நின்று கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். இயேசு என்னை பார்த்து கேட்டார், ஏன் அழுகிறாய் என்று கேட்டார். பிரமித்து போய் நின்றேன். அவர் மிகவும் அழகாக இருந்தார். சுருளாக இருந்தது முடி பொன்னிறமாக இருந்தது. இளம் மஞ்சள் நிறத்திலே அவருடைய அங்கி இருந்தது. மஞ்சள் சால்வை போட்டிருந்தார். அப்படியே பார்த்து கொண்டிருந்தேன். என்னால் பதில் சொல்லவே முடியவில்லை. மறு நொடி பொழுதுல கேரளாவில் அருமையான நீர்வீழ்ச்சி ஒன்று உண்டு. அந்த நீர்வீழ்ச்சிக்கு அருகிலே நாங்கள் 2 பேரும் நின்று கொண்டிருப்பதை நான் உணர்ந்தேன். ஆள் நடமாட்டம் கிடையாது. என் தேவன் இயேசு கிறிஸ்து என்னை ஒரு கல் மேல உட்கார வைத்தார். சிறிது தண்ணீருக்குள் நடந்து சென்றார். அங்கே நடந்து சென்ற இயேசு கிறிஸ்து வல்ல சக்தியோடு 1 மணி நேரம் நடனம் ஆடினார். மிகவும் அருமையாக நடனம் ஆடினார். அதை பார்த்து கொண்டே இருந்தேன். என் உள்ளம் மகிழ்ச்சியால் நிரம்பியது. அந்த நாளிலே என்னை வாட்டி வதைத்த தனிமைங்கிற நோய் என்னை விட்டு கடந்து சென்றது. பிரியமானவர்களே, அதற்கு பிறகு அவர் மெதுவாக என்னிடம் வந்தார். என்னை பார்த்து போகலாமா என்று கேட்டார். அவ்வளவுதான். மறுநொடி பொழுதிலே நான் என்னுடைய ரூம்ல இருந்தேன். இதை ஏன் உங்களோட நான் பகிர்ந்து கொள்றேனாக்கும், என் தேவனுடைய கதை என்றைக்கோ முடிந்து போன கதை அல்ல. அவர் மரித்து போன தேவன் கிடையாது. இன்றைக்கும் நம்மளோடு நடந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பேன் என்று சொல்கிற தேவன் நாம் கூடவே இருக்கிறார். விசுவசிக்கிறீங்களா? விசுவசிக்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, நம் தேவன் இயேசு கிறிஸ்து அவர் சர்வ வல்லவர். பிரியமானவர்களே, அவர் இந்த லோகத்தில் இருக்கும் பொழுதும் சரி, மரித்த பிறகும் சரி, இப்பொழுதும் சரி, சர்வ வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார். அன்றும் அற்புதம் செய்தார். இன்றைக்கும் அவர் அற்புதங்களை ஏராளம் செய்து கொண்டே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலேயே மனிதனாக பிறந்து முப்பெரும் விழா கொண்டாடப்படுகிற ஒரே ஒரு நபர் யாருனாக்கும் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். பிறப்பு விழா, இறப்பு விழா, உயிர்ப்பு விழா என்று ஏறக்குறைய 120 கோடி கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அவருடைய இந்த முப்பெரும் விழா எப்படி வெளிப்படுத்தப்படுகிறது என்று பாருங்கள். இந்த விழாக்கள் அறிகுறிகளோடும் அறிவிப்புகளோடும் வெளிப்படுத்தப்படுகிறது. எப்படி வெளிப்படுத்தப்படுகிறது? அறிகுறிகளோடும் அறிவிப்புகளோடும் வெளிப்படுத்தப்படுகிறது. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த ஞானிகள் விண்மீனை கண்டார்கள். அது ஒரு அடையாளம், அப்படிதானே?
இந்த விண்மீனை பார்த்துட்டு அந்த ஞானிகள் கடந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். இயேசு பிறந்திருக்கிற இடத்துக்கு வந்து கண்டு கொண்டார்கள். ஒரு அடையாளம் அவர்களை நோக்கி கடந்து கொண்டு வருகிறது. இன்னைக்கு எத்தனையோ பேர் பிறக்கிறாங்க, எத்தனையோ பேர். அவங்க பிறக்கும் போதெல்லாம் என்ன விண்மீன் அது வந்துகிட்டு இருக்கிறது இல்லையே. என் தேவன் இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது வானத்திலேயே அருமையான ஒரு அடையாளம், அந்த அடையாளம் தான் விண்மீன். அதற்கு பிறகு தேவ தூதர்கள் தோன்றி அவர்கள் என்ன சொல்லி வாழ்த்துகிறார்கள் என்று பாருங்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசியுங்க. உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. Praise the Lord. தூதரணி உடனே தோன்றிருச்சு. பிரியமானவர்களே, என் தேவன் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு மகா பெரிய பரிசுத்தமான பிறப்பு. அந்த பிறப்பு ஒரு விண்மீனால் அறிவிக்கப்படுகிறது, தேவ தூதர்களால் அறிவிக்கப்படுகின்றது. அவருடைய மரணத்தை பாருங்க. அவர் மரிக்கும் பொழுது என்ன அறிகுறி தோன்றினது, என்ன அடையாளம் தோன்றினது என்பதை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். மத்தேயு 27ஆவது அதிகாரம் 51 55 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். பிரியமானவர்களே, நண்பகல் தொடங்கி என் தேவன் இயேசு கிறிஸ்து மரித்த அந்த நாளிலே நண்பகல் தொடங்கி 3 மணி வரைக்கும் இருட்டு அந்த நாடு முழுவதையும் மூடி இருந்தது. 3ஆம் மணி வேளையிலே என் தேவன் இயேசு கிறிஸ்து ஜீவனை விட்ட அந்த நேரத்திலே தேவாலய திரைச்சிலை மேலிருந்து கீழாக 2ஆக பிரிந்தது. பிரியமானவர்களே, நிலம் நடுங்கியது, பாறைகள் பிளந்தன, பரிசுத்தவான்களின் கல்லறைகள் திறந்தன, பரிசுத்தவான்கள் பலர் உயிரோடு எழுப்பப்பட்டனர். இதையெல்லாம் கண்டு கொண்டிருந்த செந்தூரியன் என்ன சொன்னான்? இவர் உண்மையாகவே கடவுள் என்று சொன்னார். என் தெய்வம் மரித்த பொழுது எத்தனை அறிகுறிகள், எத்தனை அடையாளங்கள் என்று பாருங்கள். இந்த லோகத்திலே மனிதனாக பிறந்து மரிக்கிறவங்க ஏராளம் பேர் உண்டுங்க. அப்படி மரிக்கும் பொழுது இது போல அடையாளம் ஏதாவது உண்டா? நாடு முழுவதும் இருட்டு எங்கேயாவது வந்துச்சா? எங்கேயாவது நிலம் பிளந்துச்சா? எங்கேயாவது பாறைகளில் வெடிப்பு ஏற்பட்டதா? கல்லறைகளுக்கு திறந்து கொண்டு மக்கள் வெளியிலே வந்தாங்களா? தேவன் இயேசு கிறிஸ்து மரித்த பொழுது மாத்திரம்தான் இப்படிப்பட்ட அடையாளங்களும் அதிசயங்களும் தோன்றின. பிரைஸ் தி லார்ட். என் தேவன் உயிர் தெழுந்த பொழுது என்ன நடந்தது என்பதை மத்தேயு 28ஆவது அதிகாரம் 1-6 வரை உள்ள வசனங்களை படியுங்க. ஓய்வு நாளுக்கு பின் வாரத்தின் முதல் நாள் விடியற்காலையில் மகதலா மரியாவும் வேறொரு மரியாவும் கல்லறைக்கு பார்க்க சென்றார்கள். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஆண்டவரின் தூதர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து கல்லறையை மூடியிருந்த கல்லை புரட்டி அதன் மேல் உட்கார்ந்தார். அவருடைய தோற்றம் மின்னல் போன்றும் அவருடைய ஆடை உறைபனி வெண்மை போன்றும் இருந்தது. அவரை கண்ட அச்சத்தால் காவல் வீரர் நடுக்கமுற்று செத்தவர் போல் ஆயினர். அப்பொழுது வானதூதர் அப்பெண்களை பார்த்து, நீங்கள் அஞ்சாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என எனக்கு தெரியும். அவர் இங்கே இல்லை, அவர் கூறியபடி உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். பிரியமானவர்களே, தேவன் இயேசு கிறிஸ்து உயிர்த்த பொழுது என்ன நடந்தது என்று பாருங்கள். இதே போன்று அவர் பிறந்த பொழுதும் இறந்த பொழுதும் உயிர்த்த பொழுதும் அடையாளங்களோடும் அறிகுறிகளோடும் அவர் பிறந்தார், இறந்தார், உயிர்த்தார். அவர் சர்வ வல்லவர். பிரியமானவர்களே, என் பிரியமானவர்களே, என் தேவனுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு புனை கதை கிடையாது, ஒரு கட்டுக்கதை கிடையாது. அது சரித்திர உண்மை. பரிசுத்த ஆவியின் வல்லமையால் மரியாள் கருத்தரித்து ஒரு மகனை ஈன்றெடுத்தார். அவருக்கு இயேசு என்னும் நாமம் சூட்டப்பட்டது. என் தேவன் இயேசு கிறிஸ்து பிறந்த நாளிலே ஏரோது ராஜா இந்த குழந்தையை கொல்வதற்காக அவன் திட்டம் தீட்டினான். இது தேவதூதனால் அறிவிக்கப்பட்டு இயேசு பாலனை தூக்கி கொண்டு எகிப்திற்கு கடந்து சென்றார்கள் யோசேப்பும் மரியாளும். பிரியமானவர்களே, அங்கே 5 ஆண்டுகள் இருந்தார்கள். இந்த நாட்களிலே இந்த ஏரோது ராஜா ஏமாற்றப்பட்டான் என்பதை அறிந்து அந்த வட்டாரத்தில் உள்ள எல்லா சின்ன குழந்தைகளையும் 2 வயதிற்கு உட்பட்ட ஆண் குழந்தைகளை ஏரோது ராஜா கொன்று குவித்தான். இது சரித்திர உண்மை. 5 வருடங்களுக்கு பிறகு அந்த ஏரோது ராஜா நோய்வாய்ப்பட்டு மரித்து போனான்.
இந்த செய்தி தேவதூதனால் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் அறிவிக்கப்படுகிறது. இந்த செய்தியை கேட்ட யோசேப்பு மரியாளும் குழந்தையை எடுத்துக்கொண்டு நாசரேத்திற்கு வருகிறார்கள். அப்பொழுது வயசு 5. அந்த நாளிலிருந்து 30 வயது வரைக்கும் இயேசு தன் பெற்றோருக்கு பிரியமான மகனாக, கீழ்ப்படிதல் உள்ள மகனாக, பொறுப்புள்ள மகனாக தச்சு வேலை செய்து பெற்றோரை காப்பாற்றி வந்தார். 30ஆம் வயசிலே 31வது வயசிலே அடியெடுத்து வைத்த என் தேவன் இயேசு கிறிஸ்து யோர்தானிலே ஞானஸ்தானம் பெற்று அவர் கரையேறி வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறா வடிவமாக அவர் மீது இறங்கி வந்தார். வானம் திறக்கப்பட்டு ஒரு குரல் கேட்கிறது, இவரே என் பிரியமான மகன், எனக்கு பிரியமான மகன், இவருக்கு செவி கொடுங்கள் என்ற ஒரு வசனம் கேட்கப்படிய தந்தை கடவுள் இந்த வசனத்தை சொல்கிறார். பரிசுத்த ஆவியால் முழுமையாக நிரப்பப்படுகிறார் தேவன் இயேசு கிறிஸ்து. நிரப்பப்பட்ட இயேசு கிறிஸ்து வனாந்தரத்துக்கு கடந்து செல்கிறார். 40 நாட்கள் தவம் செய்தார். உண்ணாமலும் குடிக்காமலும் தவத்திலே அங்கே இருந்து பரிசுத்த ஆவியால் முழுமையாக நிரப்பப்பட்ட பிறகு ஆண்டவருடைய ஆவி என் மேலே, நான் நற்செய்தி சொல்ல போகிறேன் என்று சொல்லி கடந்து சென்று நேயருக்கு நற்செய்தியை அறிவிக்கிறார். பிரியமானவர்களே, ஏராளமான மக்கள் வருகிறார்கள். கூட்டமாக வருகிறார்கள். அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கிறது. மரித்தவரை உயிர்த்தெழ செய்கிறார். இது போல ஏராளம் அற்புதங்களை செய்ய கூட்டம், பெரிய ஒரு கூட்டம் அவரை பின்செல்வதை பரிசேய குருக்கள் கண்டார்கள். பொறாமை கொண்டு அவரை கொன்று குவிக்க வேண்டும். இப்படியே விட்டு கொண்டு சென்றால் நாடு முழுவதும் இவன் பின்னால் சென்றுவிடும் என்று கொக்கரித்த அந்த தலைமை குருக்கள் சதி திட்டம் தீட்டினார்கள். இல்லாதது பொல்லாததெல்லாம் அவர் மேல் சொல்லி பொய் குற்றம் சாட்டி அவரை சிலுவை சாவுக்கு ஒப்பு கொடுத்தார்கள். அவர் சிலுவையிலே மரித்தார். பிரியமானவர்களே, அவர் உயிர்த்தார். இன்றைக்கும் நம்மோட இருக்கிறார். இதுதான் அவருடைய சரித்திரம். ஆக பிரியமானவர்களே, என் தேவன் இயேசுடைய வாழ்க்கை வரலாறு சத்தியம். பிரியமானவர்களே, சும்மா சாதாரண புனைக்கதை என்று மாத்திரம் நினைத்துக் கொள்ளாதீர்கள். அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் நம்மோட இருக்கிறார். சொன்னபடி உயிர்த்தெழுந்தார், சொல் தவறானம் இயேசு. சொன்னபடி உயிர்த்தெழுந்தார், சொல் தவறானம் இயேசு. அல்லேலூயா, ஆனந்தமே, அன்பர் இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா, ஆனந்தமே, அன்பர் இயேசு உயிர்த்தெழுந்தார். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, உயிர்த்தெழுந்த என் தேவன் இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். முதலாவதாக அகமகிழ்ந்து களி கூறுங்கள். இரண்டாவதாக அஞ்சாதீர்கள். மூணாவதாக அமைதி உங்களுக்கு உரித்தாகட்டும். நான்காவதாக போய் சொல்லுங்க. ஐந்தாவதாக காத்திருங்கள். பிரியமானவர்களே, முதலாவதாக என் தேவன் இயேசு கிறிஸ்து சொல்வது மகிழ்ந்து களி கூறுங்கள் என்று சொல்கிறார். மத்தேயு 28வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை படியுங்க. அவர்களும் கல்லறையை விட்டு விரைவாக புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் அச்சமுற்றாலும் அதே வேளையில் பெரும் மகிழ்ச்சியுற்றவர்களாய் அவருடைய சீடருக்கு அறிவிக்க ஓடினார்கள். பிரியமானவர்களே, கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு அவரை சார்ந்தவர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை கொண்டு வந்தது. உலகம் பசாசு சரீரத்தை எதிர்த்து நின்றவர் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து என்ன சொல்கிறார் தெரியுமா? மகிழ்ந்து களி கூறுங்கள் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, அருளாதர் இயேசு கிறிஸ்து உயிர்க்கவில்லை என்றால் நமக்கு களி கூறுதலும் கிடையாது, விசுவாசமும் கிடையாது, சபையும் கிடையாது. அவர் உயிர்த்தெழுந்த காரணத்தினாலதான் இன்றைக்கு ஏராளமான விசுவாசிகள்,
சபைகள். நாம கிறிஸ்துவ சபையில இருந்துகிட்டு இருக்கிறோம். ஆக அவருடைய உயிர்ப்பு தான் நம்முடைய மதத்துக்கே அடித்தளம், பிரியமானவர்களே. ஆக அவர் உயிர்த்ததனால் நமக்கு பெரிய மகிழ்ச்சி கடந்து வந்தது. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, கோலியாத் என்கிற அரக்கன் இஸ்ராயேல் மக்களை 40 நாட்களாக அச்சுறுத்தி கொண்டும் அவர்களை அவமானப்படுத்தி கொண்டும் இருந்தான். அவனை எதிர்த்து நிற்கிறதுக்கு ஒருத்தம் கூட கிடையாது. சவுல் ராஜா தொடங்கி எல்லோரும் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த தாவீது போர்க்களத்துக்கு கடந்து வருகிறார். கடந்து வந்த தாவீது என்ன செய்தார் என்பதை 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 49-50 வசனங்களை வாசிக்க கேட்போம். தாவீது தம் பையில் கை வைத்து ஒரு கல்லை எடுத்தார். அதை கவனில் வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியை குறிபார்த்து எறிந்தார். அந்த கல்லும் அவனது நெற்றிக்குள் தாக்கி பதியவே அவன் தரையில் முகம் குப்பர விழுந்தான். இவ்வாறு தாவீது கையில் வாழேதுமின்றி கவனம் கல்லும் கொண்டு பெலிஸ்தியன் மீது வெற்றி கொண்டு அவனை வீழ்த்தி கொண்டார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, இந்த தாவீதினுடைய வெற்றி இஸ்ராயேல் மக்கள் எல்லோருடைய வெற்றியாகவும் மாறியது. உண்மையா பொய்யா? எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்களா இல்ல அழுதாங்களா? சந்தோஷப்பட்டாங்க. எல்லாருக்கும் சந்தோஷம். சின்ன மகிழ்ச்சியா பெரிய மகிழ்ச்சியா? பெரிய மகிழ்ச்சி. எப்போ சாவோம் எப்போ சாவோம். ஒரு நாள் 2 நாளா கஷ்டப்பட்டு இருந்தாங்க இல்ல, 40 நாட்கள். 40 நாட்கள் இந்த அரக்கன் வாடா, எவனாவது என் கூட சண்டை போட பார்க்கலாம், வாடா வாடா அப்படின்னு ஒருத்தனுக்கு கூட தைரியம் கிடையாது. சவுல் ராஜா கூட நடுங்கிக்கிட்டு தான் இருந்தாரு. அப்போ மாபெரும் வெற்றி. அதே போல பிரியமானவர்களே, என் தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு வந்த வெற்றி, அவர் அடைந்த வெற்றி, அது அவருக்கு மட்டுமா நமக்கு எல்லோருக்குமா? நமக்கு எல்லோருக்கும். நமக்கு எல்லோருக்கும் அந்த வெற்றி. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, என் தேவன் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்ததுதான் மாபெரும் வெற்றி. அதே போல நாம என்ன செய்ய போறோம்? நாளைக்கு நாமும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தாக்கும் நாமும் மரிப்போம். நமக்கும் சத்தியம் சத்தியமாக வெற்றி உண்டு. அந்த வெற்றி நம்ம எங்கே கொண்டு போய் நிறுத்தோம்? பரலோக ராஜ்யம் கொண்டு போய் நிறுத்தோம். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஆதாம் பாவம் செய்தான். ஆதாமின் வழியாக வழி வழியாக வந்த அனைவருக்கும் அந்த பாவம் மக்கள் மீது விழுந்தது. பாவம் செய்தார்கள். அந்த ஆதாமின் நிமித்தம் எல்லோரும் பாவத்துக்கு அடிமைப்பட்டு போனது போல என் தேவன் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எல்லோரும் எங்கே போறாங்களாம்? வாழ்வுக்கு, நிலை வாழ்வுக்கு கடந்து செல்ல போறோம்னு சொல்லிட்டு வேத வசனம் சொல்கிறது. என் தேவன் இயேசு கிறிஸ்து பிரியமானவர்களே, நாம் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு தன்னுடைய வாழ்வையே யாருக்காக கையளித்தார்? சிலுவையில உங்களுக்காகவும் எனக்காகவும். நாம் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காகவே அந்த அருமையான வாழ்வை சிலுவையில ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, என் தேவன் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு குறிக்கோள் உண்டு. அந்த குறிக்கோளோடு அவர் வந்தார். என்ன அந்த குறிக்கோள்? மனிதனை பாவத்திலிருந்தும், சாபத்திலிருந்தும், நோயிலிருந்தும், பேயிலிருந்தும், மரண கட்டுகளிலிருந்தும் மீட்பதற்காக அவர் மனிதனாக வந்தார். ரத்தம் சிந்தி சிலுவையிலே மனித குலத்தை மீட்டார். பிரியமானவர்களே, நாம் எல்லோரும் மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். உண்மையா பொய்யா? உண்மை. இதை விசுவசிக்கிறீங்களா இல்லையா? விசுவசிக்கிறீங்கன்னாக்கும் இந்த நாள் நமக்கு மகிழ்ச்சியின் நாள். நாம் ஒவ்வொருவரும் மகிழ்ந்து களி கூற வேண்டிய நாள் இந்த பொன்னான நாள். மகிழ்ந்து களி கூறு மகளே, பயம் வேண்டாம். என்ன அந்த பெரிய காரியம்? பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிருவாரு. என்ன அந்த பெரிய காரியம்? பரலோகத்துக்கு கூட்டிட்டு. அதாங்க பெரிய காரியம். மீதி எல்லா காரியம் இந்த உலகத்துல நமக்கு நடக்கும். ஆனா ஒரே ஒரு பெரிய காரியம், பரலோகம் போய் சேர்றது. அந்த பரலோகத்துக்கு இயேசு தான் கூட்டிட்டு போவார், வேற யாருமே கூட்டிட்டு போக மாட்டார். பிரியமானவர்களே, இரண்டாவதாக என் தேவன் இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து என்ன சொல்றாருனாக்கும்,
அஞ்சாதீர்கள். மத்தேயு 28வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேளுங்கள். அப்பொழுது இயேசு அவர்களிடம், அஞ்சாதீர்கள், என் சகோதரர்களிடம் சென்று அவர்களை கலிலேயாவுக்கு போகுமாறு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். பிரியமானவர்களே, மதலேனா மரியாளும் வேறொரு மரியாளும் இயேசுவை தேடி கடந்து சென்றார்கள். அங்கே உயிர்த்த இயேசுவை கண்டார்கள். உயிர்த்த இயேசு இவர்களை பார்த்து, ஹாய், நல்லா இருக்கிறீங்களா, எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கல. என்ன சொன்னாரு? அஞ்சாதீர்கள், பயப்படாதீங்க. காரணம் என்ன? அவங்க பயந்து நடுங்கிக்கிட்டு இருந்தாங்க. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, இயேசு கொலை செய்த அந்த அப்பாவிகள் கடந்து வந்து நம்மளை ஒரு வழியாக்கிடுவாங்களோ என்னதோன்னு சொல்லிட்டு பயந்து நடுங்கிக்கிட்டு இருந்தாங்க. அவர்களுக்கு தேவையான ஒரே ஒரு வார்த்தை, அஞ்சாதீர்கள், அஞ்சாதீர்கள். இந்த இறைச்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான மக்களே, கலங்கி தவிச்சுக்கிட்டு இருக்க மக்களே, சுமையோடு உட்கார்ந்து இருக்கிற மக்களே, பாரத்தோடு உட்கார்ந்து இருக்கிற மக்களே, எனக்கு எப்போ மரணம் வரும்னு சொல்லி காத்து கொண்டு இருக்கிற மக்களே, நான் ஏன் தான் பிறந்தேனோ அப்படின்னு இருக்கிற மக்களே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து என்ன சொல்கிறார்? ஒரே ஒரு வார்த்தை, அஞ்சாதீர்கள். என்ன வார்த்தை சொல்றாரு? அஞ்சாதீர்கள். பிரியமானவர்களே, அதற்கடுத்து என்ன சொல்கிறார் தெரியுமா? நீங்கள் கடந்து சென்று சீடர்கள்ட்ட சொல்லுங்க, நான் உயிர்த்துட்டேன்னு சொல்லுங்க, பயப்பட வேணான்னு சொல்லுங்க என்று சொல்கிறார். அதற்கடுத்து என் தேவன் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? அந்த சீடர்கள் இருந்த அறைக்கு கடந்து போறார். எல்லாரும் பயந்து உள்ள கதவை தாப்பா போட்டுக்கிட்டு அங்கே உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவர்கள் நடுவுல போய் நின்று என்ன சொல்கிறார்? அஞ்சாதீர்கள் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, என் தேவன் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். நாம் எதை குறிச்சும் கலங்க வேண்டிய தேவையில்லை, எதை பற்றியும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. எதிர்காலம் எப்படி இருக்குமோ, கருப்பா இருக்குமோ, சோப்பா இருக்குமோ, வெள்ளையா இருக்குமோ, பச்சையா இருக்குமோ, ஐயோ கருப்பா இருந்தா நான் என்ன செய்வேன் என்று சொல்லி கலங்காதீங்க. நேற்றும் இன்றும் நாளையும் மாறாத தேவன் அவர் ஜீவனோடு இருக்கிறாருங்கிறத நீங்க விசுவசிக்கிறீங்களா? விசுவசிச்சா ஏன் என் எதிர்காலம் கருப்பா இருக்குமோன்னு சொல்லி பயப்படுறீங்க? ஏன் என் எதிர்காலம் பச்சையா இருக்குமோன்னு சொல்லிட்டு ஏங்குறீங்க? எதை குறிச்சும் பயப்படாத, எதை பற்றியும் கலங்காத. என் தேவன் ஜீவனோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்க குடும்பத்துல கொந்தளிப்பா? நீங்க பலராலும் நெருக்கப்பட்டு கிடக்குறீங்களா? பொருளாதார நெருக்கடியா, வியாதியா, அந்தகார சக்தியின் ஆர்ப்பாட்டமா, மரண பயமா? என் தேவனை உற்று நோக்குங்க. யாரை உற்று நோக்கணும்? இயேசு கிறிஸ்துவை உற்று நோக்குங்க. பிரியமானவர்களே, பொங்கி எழுந்த கடலை பார்த்து இறையாதே, சும்மா இரு என்று சொல்லி அடக்கினார் என் தேவன் இயேசு கிறிஸ்து. 12 ஆண்டுகளாக உதரப்போக்கினால் கஷ்டப்பட்டு கிடந்த பெண் என் தேவன் இயேசு கிறிஸ்துவின் ஆடையின் விளிம்பை தொட்ட மாத்திரத்திலே அவளுக்கு பூரண சுகம் கிடைத்தது. பிரியமானவர்களே, மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 4 நாட்கள் ஆகிய லாசருவின் கல்லறைக்கு முன்னால் நின்று என் தேவன் இயேசு கிறிஸ்து, லாசரே வெளியே வா. அவர் வந்தாரா வரலையா? வந்தாரா வரலையா? செத்து 4 நாள் ஆன அந்த பிணத்தை பார்த்து வான்னு சொல்றாரு. அவன் எந்திரிச்சு வர்றான். பிரியமானவர்களே, இங்க யாராவது செத்து கிடக்குறீங்களா? குடி போதையினால செத்து கிடக்குறீங்களா? கவலைப்பட்டு 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 செத்து கிடக்குறியா? ஐயோ, எனக்கு ஒரு பொண்ணு பிறந்துச்சே, நாளைக்கு வரதட்சணைக்கு என்ன செய்வேன், வரதட்சணைக்கு என்ன செய்வேன்னு சொல்லி செத்துக்கிட்டு இருக்கிறியா? என் ஆண்டவர் உன்னை பார்த்து கை நீட்டி என்ன சொல்றாரு தெரியுமா? மகளே, வா வெளியில, வா வெளியில. எதுல இருந்து வெளியில வரணும்? உன் கவலையில இருந்து வெளியில வா, உன் துக்கத்திலிருந்து வெளியில வா, உன் துயரத்திலிருந்து வெளியில வா, எதிர்கால அங்கலாய்ப்பிலிருந்து வெளியில வா, மரண பயத்திலிருந்து வெளியில வா. வெளியில வந்தவர் உன்னை கூப்பிடுறாரு, வெளியில வான்னு சொல்லிட்டு. வெளியில வர போறீங்களா? ஐயோ, எனக்கு பயமா இருக்குது, என்னால வெளியில வர முடியாது, எனக்கு பயமா இருக்குது, எவனாவது பிடிச்சுக்கிருவான், எனக்கு பயமா இருக்குது, ஏதாவது கடிச்சிரும், எனக்கு பயமா இருக்குது, குளிர்ந்த காத்து பட்டுரும் அப்படின்னு சொல்ல போறீங்களா? என்ன சொல்ல போறீங்க? வெளியில வா.
கூட்ட உடைச்சுக்கிட்டு வெளியில வா. எப்படிப்பட்ட கூட்டுக்குள்ள நீ இருந்தாலும் சரி, என் தேவன் உன்னை பார்த்து இன்றைக்கு என்ன சொல்கிறார்? பயப்படாதே, வெளியில வா, நான் என்னகிட்டு இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சின்ன கதை எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. பிரியமானவர்களே, தகப்பன் ஒருவன் கீழே நின்று கொண்டே இருந்தானா. பெரிய மாடி வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சு கொண்டு இருந்ததாம். 3வது மாடியிலே தன்னுடைய மகன் நின்று கொண்டு ஜன்னல் வழியா பார்த்து, அப்பா தீ, அப்பா தீ அப்படின்னு சொல்லி கத்துனானாம். தகப்பன் கீழே சொன்னானா, மகனே குதி, நான் நிக்கிறேன், குதி அப்படின்னு சொன்னானாம். அப்போ இந்த பிள்ளை சொன்னிச்சான், அப்பா நீங்க நிக்கிறது எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொன்னான். அவ அப்பா சொன்னாராம், எனக்கு தெரியுது, நீ குதி அப்படின்னு சொன்னதும் இந்த பிள்ளை என்ன செய்திருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? குதிச்சுட்டான், குதிச்சுட்டான். இதுக்கு பேர் தான் நம்பிக்கை, அப்பா மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நமக்கு நம்பிக்கை இருக்குதா? இருக்கு. எனக்கு கடவுள் இருக்கிறார்ப்பா, எனக்கு என்ன துன்பம் வந்தாலும் என்ன கஷ்டம் தான் நான் பயப்பட போறதில்ல, வரட்டும் பார்க்கலாம் அப்படின்னு ரொம்ப தைரியமா பேசிடுவான். வந்தாத்தான் தெரியும், வந்தாத்தான் தெரியும். கடவுளே நீ எங்கே இருக்கிற, கடவுளே நீ எங்கே இருக்கிற. இன்னைக்கு நம்புறியா? என் தேவன் உயிர்த்திருந்திருக்காரு, அவர் உன்னை பார்த்து சொல்றாரு, அஞ்சாதே, நான் உன்னை பார்க்கிறேன், நீ என்ன பார்க்க முடியாது. நம்மளால அவரை பார்க்க முடியல, அப்படிதானே? அப்படிதானே? அவர் என்ன சொல்றாரு? நான் உன்னை பார்க்கிறேன், நான் உன்னை பார்க்கிறேன், நீ குதி, என்ன பிடிச்சுக்கோ, என்ன பிடிச்சுக்கோ, உன்னை யாரும் அசைக்க முடியாது, உனக்கு யாரும் வாழாட்ட முடியாது, நான் நிக்கிறேன். அது பிரியமானவரே, அவருடைய கரத்துல உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. என்ன சொல்றேன் இன்னைக்கு? நான் என்ன சொன்னேன்? இப்ப அவருடைய கரத்துல விழுந்துடுங்க. இந்த உலகத்துல விழுவுறத விட, மதுபான குப்பியில விழுவுறத விட, விபச்சார விடுதியில விழுவுறத விட, ஒரு ஃப்ரெண்டினுடைய தோல்ல விழுவுறத விட ஆண்டவருடைய கரத்துல விழுந்துரு. அவருடைய கரத்துல விழுந்துட்டீனாக்கும் சக்குன்னு பிடிச்சுக்கிருவாரு, நீ தள்ளாடவே மாட்ட, பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். யோசுவா 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை படிங்க. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? வீறுகள், துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே, ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என் தேவன் என்ன சொல்றான்னு பாருங்க. திரும்ப ஒருக்கா வாசிங்கம்மா, அருமையான வசனம் வாசிங்க. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? வீறுகள், வீறுகள், துணிந்து துணிந்து நில், அஞ்சாதே, அஞ்சாதே, கவலைப்படாதே, கவலைப்படாதே, ஏனெனில் ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன், உன்னோடு இருப்பேன். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க பார்க்கலாம். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், என் குடும்பம் ஒண்ணுமில்லாம போகட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, அடுத்ததாக 3ஆவதாக என் தேவன் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? அமைதி, அமைதி உரித்தாக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு உலகத்தை எடுத்துக்கிட்டாங்க, ஏராளமான மக்கள் அமைதி இல்லாம கலங்கி தவிக்கிறாங்க, அப்படித்தானே? ஆமா. எனக்கு அமைதி இல்லையே, எனக்கு நிம்மதி இல்லையே, எனக்கு இளைப்பாறுதல் இல்லையே, வீட்லயும் அமைதி இல்ல, வெளியிலயும் அமைதி இல்ல, படித்தனங்கள்லயும் அமைதி இல்ல, நான் செத்து போகணும் போல இருக்குது. இன்னைக்கு மக்கள் சொல்றது நிம்மதியே இல்ல. ரூம்குள்ள போனா இருதயம் வெடிக்கிற மாதிரி இருக்குது, வெளியில போனாக்கா ஐயோ நான் ஏன் பிறந்தேன்னு இருக்குது, நிம்மதி இல்லையே என்று உலகம் முழுவதுமே அலை மோதிக்கிட்டு இருக்குது.
படிச்சவனால மோதுறான், படிக்காதவனால மோதுறான், பணக்காரன் இதைத்தான் சொல்றான், ஏழை இதைத்தான் சொல்றான். எப்ப எப்படிப்பா இருக்கிற அப்படின்னு கேட்டா என்ன சொல்றாங்க? ஏதோ இருக்கிறேன், வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது, ஏதோ இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்றாரு? அமைதியை நான் தர்றேன், நான் தர்றேன். எந்த கடையில நீ போய் அமைதி வாங்க முடியாது, நான் தர்றேன். நான் தர்ற அமைதி இந்த உலகம் தர்ற அமைதி போல இல்லை. நீ தேடி அலைகிறாரே, அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறியே, ஆண்டவரே எனக்கு லட்சங்கள் வேணும், லட்சங்கள் வேணும், லட்சங்கள் வேணும் அலையிறியே, ஆண்டவரே எனக்கு இந்த பட்டம் வேணும், அந்த பதவி வேணும் அப்படின்னு அலையிறியே, இதெல்லாம் நான் தரமாட்டேன். இதெல்லாம் ஒரு நொடி பொழுதுல இல்லாம போவோம். நான் தர்ற அமைதி என்றென்றுமாக நிலைத்திருக்கும். அதுதான் நிலை வாழ்வு, அதுதான் பரலோக வாழ்வு. Praise the Lord. Praise the Lord. யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நம் ஆண்டவர் இவ்வாறாக கூறுகிறார், அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அன்று. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மறல வேண்டாம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. அல்லேலூயா. பிரியமானவர்களே, எனக்கு அமைதி இல்லையேன்னு சொல்லிட்டு அங்கும் இங்குமாக ஓடிடாதீங்க. அதை மாத்திரம் கவனமா வச்சுக்கிறேங்க. அமைதி இல்லையேன்னு சொல்லிட்டு மதுபான கடைக்கு போயிடாதீங்க. அமைதி இல்லையேன்னு சொல்லிட்டு போதை பொருட்களுக்கும் பாக்குகளுக்கும் பீடி சிகரெட்டுகளுக்கும் மூக்கு பொடிக்கும் புகையிலைக்கும் கடந்து போயிடாதீங்க. அமைதி இல்லையேன்னு சொல்லிட்டு தகாத உறவுகளுக்கு கடந்து போயிடாதீங்க. அமைதி இல்லையேன்னு சொல்லிட்டு சீட்டாட்டத்துக்கும் களியாட்டத்துக்கும் கடந்து போயிடாதீங்க. அமைதி இல்லையேன்னு சொல்லிட்டு பக்கத்து விட்டு சன்னலை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருக்காதீங்க. அமைதி இல்லையேன்னு சொல்லிட்டு 24 மணி நேரமும் டிவிக்கு முன்னால உட்கார்ந்து அசுத்த படங்களை பார்க்காதீங்க. அது உங்களுக்கு நிம்மதியை கொடுக்காது, கூடுதல் 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 குழப்பத்தை தான் கொடுக்கும். உங்களுக்கு அமைதி வேணுமா? நீங்க நோக்கி பார்க்கக்கூடியவர் யாரு? இயேசு கிறிஸ்து. Praise the Lord. Praise the Lord. நான்காவதாக இந்த தேவன் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். போய் சொல்லுங்கள். என்ன சொல்றாரு? போய் சொல்லுங்கள். மத்தேயு 28:10வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இயேசு அவர்களிடம், அஞ்சாதீர்கள், என் சகோதரர்களிடம் சென்று அவர்களை கலிலேயாவுக்கு போகுமாறு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, தேவன் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுமே ஒரு அருமையான பணியை கொடுக்கிறாரு. யாருக்கு கொடுக்கிறாரு? பெண்களுக்கு, ஆண்களுக்கா? பெண்களுக்கு கொடுக்கிறார். Praise the Lord. அது என்ன பணி? போய் சொல்லுங்கள். Go proclaim. யாருக்கு சொல்றாரு? இன்னைக்கு ஆணாதிக்கம் பண்ற அட்டுழியத்தை பாருங்க. நீ அங்கே இரு, நீ இங்கே இரு, உனக்கு இங்கே என்ன வேலை, அங்கே என்ன வேலை? பிரியமானவர்களே, அருமையாக கொண்டாடுவாங்க. பெண்கள் தினம்னு கொண்டாடுவாங்க, தாய்மார்கள் தினம்னு கொண்டாடுவாங்க, இன்னும் என்னென்ன கொண்டாட்டம்லாம் உண்டோ அத்தனை கொண்டாடுவாங்க. பெண்களுக்கு இந்த உரிமையை கொடுக்க வேண்டும், அந்த உரிமையை கொடுக்க வேண்டும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த கையில கொடுக்க வேண்டும் சொல்லிட்டு இந்த கையில நச்சுன்னு அடிச்சு போய் அடுப்புது, உனக்கு என்ன இங்க வேலை அப்படின்னு சொல்ற ஆட்களும் உண்டு. உண்டா இல்லையா? உண்டு. ஏங்க திருச்சபை தொடங்கி அரசாங்கம் வரைக்கும் இதுதாங்க நடந்துகிட்டு இருக்குது. ஆனா வாயிலேயே பேசுவாங்க, பெண்களுக்கு சம உரிமை, சம உரிமை, சம உரிமைன்னு. எங்க இருக்கு சம உரிமை? இல்லவே இல்லை. இந்த சம உரிமை கொடுத்த ஒரே ஒரு ஆள் உண்டு. அது யாரு? ஆண் என்றோ பெண் என்றோ வித்தியாசம் இல்லை என்று சமமாக ட்ரீட் பண்றவரு இயேசு கிறிஸ்து. அவர் உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்ததுமே அங்கே அவர் கண்டது 2 பெண்களை கண்டார். முதலே நாளையும் மற்றொரு பெண்ணையும் இன்னொரு மரியாதையும் கண்டார். ஆஹா, போய் பெண்ணை பார்த்துட்டு முத இருக்கட்டும், கொஞ்சம் ஒளிஞ்சு நிற்போம், சீடர்கள் வரும்போது அவர்களுக்கு காட்சி அளிக்கலாம் அப்படின்னு காட்சி அளிச்சாரு. இல்ல, தன்னை தேடி யாரு வந்தாங்களோ அவர்களுக்கு முதலிலே காட்சி கொடுத்து விட்டு பணியையும் கொடுத்துட்டாரு. ஆக பிரியமானவர்களே, மொத்த இந்த வேத புத்தகத்தை ஆண்டவர் பெண்கள் கையில தான் கொடுத்திருக்கிறாரு. போய் சொல்லு, கோ ப்ரொக்ளைம். என்ன சொல்லணும்? ஏசு உயிர்த்துட்டாருன்னு சொல்லு, ஏசு உயிர்த்துட்டாருன்னு சொல்லு, நான் உயிர்த்துட்டேன்னு போய் சொல்லு என்று சொல்கிறார். Praise the Lord. Praise the Lord. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரிகளே,
வீட்டை வெறுக்குனா போதும், சோத்த ஆக்குனா போதும், துணியை துவைச்சா போதும், புள்ள குட்டிகளை பெத்தெடுத்தா போதும், பாராது போதிக்கட்டும், நமக்கு என்ன அப்படின்னு இருக்காதீங்க. இந்த போதிக்கிற பணி யார் கையில கொடுக்கப்பட்டது? பெண்கள். போய் சொல்லு, போய் போதி அப்படின்னு யார் கையில கொடுத்துருக்காரு? ஆண்டவர். பெண்கள். அதுக்காக என் அருமையான சகோதரர்களே, இன்னையில இருந்து நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறவேன்னு சொல்லிட்டு படுத்துக்கிறாதீங்க. ஆணன்றோ பெண்ணன்றோ வித்தியாசம், எல்லாரும் இறங்கு, எல்லாரும் இறங்கணும், சேனைகளா எழும்பணும், தேசத்தை கலக்கணும். என்ன சொல்லி கலக்கணும்? அவர் ஜீவனோடு இருக்கிறார், இயேசுவே ஆண்டவர். போய் சொல்லுங்க, எல்லாத்தையும் போய் சொல்லுங்க, இயேசுவே ஆண்டவர், அவரே வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கிறார், அவரால் அன்றி மீட்பு நமக்கு கிடையவே கிடையாது. இயேசு கிறிஸ்து வழியாக மாத்திரம்தான் நாம் பரலோக ராஜ்யம் செல்ல முடியும் என்கிற சத்தியத்தை நீங்க என்ன செய்யணுமா? என்ன செய்யணுமா? போய் சொல்லுங்க, எல்லாத்தையும் போய் சொல்லுங்க. இயேசு அறியாத மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க, இயேசு குணமளிக்கிறார்னு சொல்லுங்க, அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறார்னு சொல்லுங்க, பில்லி சூனிய கட்டுகளை தகர்த்தறிகிறார் அப்படின்னு சொல்லுங்க. பிரியமானவர்களே, ஏராள மக்கள்கிட்ட போய் இயேசு ஜீவிக்கிறார், இயேசுவே ஆண்டவர் என்கிற சத்தியத்தை சொல்ல வேண்டியது என் அருமையான சகோதரிகளே, ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருவருடைய கடமை என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, மத்தேயு 28:19 படிங்க. எனவே நீங்கள் போய் எல்லா மக்கள் இனத்தாரையும் சீடராக்குங்கள், தந்தை மகன் தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் என்ன சொல்றாரு? போங்க, எல்லாரும் போங்க, வீடு வீடா போங்க, வீதி வீதியா போங்க, ஊர் ஊரா போங்க, உலகம் முழுசும் போங்க, எல்லாருக்கும் சொல்லுங்க, நான் உயிர்த்துட்டேன், நான் உயிர்த்துட்டேன்னு சொல்லுங்க. எத்தனை மீடியாக்கள் உண்டோ எல்லாத்தையும் பயன்படுத்து, உன் போனை பயன்படுத்து, உன் கம்ப்யூட்டரை பயன்படுத்து, உன் டிவியை பயன்படுத்து, தூர இடங்களுக்கு நீ சொல்லு, இயேசு உயிர்த்துட்டார், அவர் ஒருவரே ராஜாதி ராஜா, நேற்றும் இன்றும் நாளையும் மாறாத தேவன் இயேசு கிறிஸ்து நமக்காக பரலோக ராஜ்யத்திலே ஒரு வீடு தயார் பண்ணி வச்சிருக்கிறவரு இயேசு கிறிஸ்து. நாளைக்கு நீங்களும் நானும் மரிச்சா கரம் பிடித்து கூட்டிட்டு போறதுக்காக நம் அருகில் நிற்கக்கூடியவர் இயேசு கிறிஸ்து. இதை விசுவசிக்கிறீங்களா? விசுவசிக்கிறோம். இல்ல நீங்க செத்தோனும் எங்க தாத்தா வருவார், அவர் எங்களுக்கு முன்னாலே செத்து இருக்கிறார் அப்படின்னு சொல்ல போறீங்களா? தாத்தா வருவாரா? உன் பாட்டி வருமா? உன்னை பெத்தெடுத்த அம்மா ஒருவேளை செத்து இருந்தாக்கா அது வருமா? வராது. மரித்தவர்கள் பரலோக ராஜ்யத்துல என் தேவனை முகமுகமா பார்த்துக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துருவாங்க. அதுக்காக தான் இயேசு என்ன சொன்னாரு? நான் வருவேன், உன்னை கூட்டிட்டு போறதுக்கு யார் வருவான்னு சொன்னது? நான் வருவேன் என்று சொல்கிறார். ஆக அந்த தெய்வம் இயேசு உயிரோடு இருக்கிறார்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் போய் சொல்ல வேண்டியது நமது கடமை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். 1 கொரிந்தியர் 15:14 வசனத்தை வாசித்து பாருங்க. கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நாங்கள் பறைசாற்றிய நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையும் பொருளற்றதாகும். மாணவர்களே, நம் ஆண்டவர் நம் உயிர் திறந்திருக்கிற காரணத்தினாலதான் நம்ம என்ன செய்யறோம்? போய் அறிவிக்கிறோம். பாருங்க, எங்க ஆண்டவர் உயிர் திறந்துட்டாரு. இன்னைக்கும் முடிஞ்சாக்க இடத்துலயும் போய் பாருங்க, அவரை அடக்கின கல்லறை காலியா தான் இருக்குது, திறந்துதான் இருக்குது, எல்லாரும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. இன்னைக்கு என்னுடைய நண்பர்கள் கூட பலர் போயிட்டு வந்து பார்த்துட்டு சொல்லி இருக்கிறாங்க என்கிட்ட, அந்த கல்லறை அப்படியே காலியா தான் இருக்குது, இயேசு உயிர்த்துட்டாரு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்துல வேற எந்த கல்லறையாவது காலியா இருக்குதாங்க இந்த உயிர்த்துட்டான்னு சொல்றதுக்கு? உயிர்த்துட்டாரா? உயிர்த்திருக்காங்களா யாராவது? இல்ல. உங்களுக்கு தெரிஞ்சவங்க? இல்ல. இல்ல. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஐந்தாவதாக நம் தேவன் இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து சொல்றது என்ன? காத்திருங்கள், காத்திருங்கள். திருத்தூதர் பணி 1 வசனத்தை வாசிச்சு பாருங்க. நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம். என்ன சொல்றாரு? நீங்க வேண்டாம். நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம். என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதி ஒன்னிலே நிறைவேறும் மரபுக்கும் நீ காத்திரு என்று சொல்கிறார். ஏன்னா அந்த வாக்குறுதி
பிரியமானவர்களே, நம் தேவன் இயேசு கிறிஸ்துக்கு நல்லாவே தெரியும், பரிசுத்த ஆவியால் ஒருவர் நிரப்பப்பட்டால் ஒழிய ஊழியம் செய்யவே முடியாது என்பதை தெளிவாக அறிந்த இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து காத்திருக்க சொல்றாரு. எதுக்காக காத்திருக்க சொல்றாரு? ஏரோப்ளைன் வரும், உன்னை எடுத்துக்கிட்டு பரலோகத்துக்கு போயிடும், இங்கே காத்துரு அப்படின்னு சொல்லல. எதுக்காக காத்திருக்க சொன்னாரு? பரிசுத்த ஆவியால் நீ நிரப்பப்படணும், அதுக்காக காத்துருங்க. அவர் உங்களை நிரப்பிட்டார்னாக்கும் நீங்க எனக்கு சாட்சிகளா இருக்க முடியும். எருசலேமிலையும் யூதேயாவிலும் சமேரியாவிலும் உலகின் கடைசி எல்லை வரைக்கும் நீங்கள் எனக்கு சாட்சிகளா இருக்க முடியும். எப்போ எப்போ? பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படும் பொழுது மாத்திரம்தான் சாட்சிகளாக இருக்க முடியும். ஆகவேதான் என் தேவன் இயேசு கிறிஸ்து இதை தெளிவாக அறிந்தவராக லூக்கா 24:49 என்ன சொல்கிறார் என்று வாசியுங்க. இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் உன்னதத்தில் இருந்து வரும் அவ்வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை இந்நகரத்திலே இருங்கள் என்றார். பிரியமானவர்களே, அவர் விண்ணிற்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னால அங்கே கூட இந்த எல்லோரையும் பார்த்து சொல்றார், தந்தை வாக்களித்த வல்லமையால் நீங்கள் நிரப்பப்படும் வரைக்கும் இங்கேயே தங்கி இருங்க, இந்த நகரத்திலேயே தங்கி இருங்க அப்படின்னு சொல்றார். அதே போல 120 பேர் மேல்மாடி அறையில தங்கி ஒரே மனதா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, வல்ல சக்தியோடு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் 10ஆம் நாளிலே வல்ல சக்தியோடு அவர்கள் மீது இறங்கி வந்தார் என்று வேதம் கூறுகிறது. ஒவ்வொருவரும் அக்கினி நாக்கு வடிவமாக ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கியதை கண்டார்கள் என்று வேதம் கூறுகிறது. பிரியமானவர்களே, இன்று ஏராளமானவர்கள் போதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அபிஷேகம் இல்லாமலே. அபிஷேகம் இல்லாம இருக்கிறவங்க வேத புத்தகத்தை எடுத்து போதிச்சாக்கும் எதங்க போதிப்பாங்க? குட்டி கதைகளையும் கட்டுக்கதைகளையும் சினிமா கதைகளையும் நகைச்சுவைகளையும் போதிப்பார்கள். உண்டா இல்லையா? உண்டு. இந்த கதைகளை கேட்டு 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 சளிப்படிஞ்ச மக்கள் என்ன செய்வாங்க? என்னடா இது போர் அடிக்குது, ஒரே கதை, டிவியை திறந்தாலும் சினிமா கதை தான், கோயிலுக்கு வந்தாலும் சினிமா கதை தான், வெளியில போனாலும் குட்டி கதைகள் தான், கோயிலுக்கு வந்தாலும் குட்டி கதைகள் தான் என்று சொல்லிட்டு அருமையான விசுவாசிகள் என்ன செய்வாங்க? எங்கே இறைவார்த்தை போதித்து கொடுக்கப்படுகிறதோ, எங்கே செம்மையான உணவு கொடுக்கப்படுகிறதோ அங்கே கடந்து சென்றுவாங்க. அங்கே கடந்து சென்று கொண்டுதான் இருக்கிறாங்க. கடந்து சென்று கொண்டு இருக்கிறவர்களை பார்த்து அவனை ஊரை விட்டு ஒதுக்கணும், குடும்பக்கார புடுங்கணும், கல்லறையில அவனை அடக்கக்கூடாது, இது செய்யணும் அது செய்யணும் என்று கட்டளை இடுவது சரியா? என்று புது புது ரூல்கள் எல்லாம் கொண்டுட்டு வர்றது சரியா? சரியில்லை. சரியில்லை. அப்ப என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? வேதத்தை செம்மையா போதிச்சு கொடுக்கணும். இங்க செம்மையா போதிச்சு கொடுத்துட்டாக்கும் மக்களுக்கு தேவையான உணவு நம்ம வீட்டுல கொடுத்துட்டாக்கும் அவன் அடுத்த வீட்டுல போய் நிப்பானா? அடுத்த வீட்டுல போய் ஏங்கிக்கிட்டு நிப்பானா? பிரியமான ஊழியக்காரர்களே, கட்டுக்கதைகளை சொல்ற ஊழியக்காரர்களே, சினிமா கதைகளை பிரசங்கத்திலே சொல்ற ஊழியக்காரர்களே, இன்னைக்கு மக்கள் அலைமோதுகிறார்கள்னாக்கும் அங்கேயும் இங்கேயும் ஓடுகிறாங்கனாக்கும் தப்பு எங்கே இருக்குது? ஓடுறவங்கள்ட்ட இருக்குதா? சினிமா கதையை போதிச்சு கொடுக்கிறவன்ட்ட இருக்குதா? யாருக்கிட்ட இருக்குது? தேவனுடைய சன்னிதானத்தில் நிக்கிறதுக்கு துணிஞ்சிட்ட ஊழியக்காரர்களே, இன்றைக்கு நீ வேதத்தை போதிக்கிறானா வேதத்தை போதிச்சு கொடு. வேதம் போதிக்கிற இடத்துல கண்ட கதைகளையும் போதிச்சு கொடுத்தாக்கும் இன்றைக்கு மக்கள் போக வேண்டிய இடத்துக்கு போகத்தான் செய்வாங்க. நீங்க இப்படி செய்றீங்கிறதுனால மக்கள் பசி பட்டினியோட உட்கார்ந்து கிடப்பாங்களா என்ன? எங்கே கிடைக்குதோ அங்கே போகத்தான் செய்வாங்க. பிரியமான ஊழியக்காரர்களே, நல்லா கவனமா கேளுங்க. உங்க தலையில அபிஷேக தைலம் பூசப்பட்டுச்சுங்கிறதுக்காக நீங்க அபிஷேகத்தை பெற்றுட்டீங்கிறது இல்லைங்க, அது ஒரு வெறும் சடங்குங்க. அபிஷேகம் தைலம் பூசிட்டாக்கும் அபிஷேகத்தை பெற்றவர்கள் என்று மாத்திரம் நினைக்காதீங்க, வெறும் சடங்கு. நீ உண்மையிலேயே அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர்கள் என்றால் என்ன நடக்கும் தெரியுமா? 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8-11 வரை உள்ள வசனத்தை படிச்சு பாருங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை படிச்சு பாருங்க. 9 கொடைகளும் 30 கனிகளும் உண்டு.
ஒரு நபர் 9 குடைகளாலும் 9 கனிகளாலும் நிரப்பப்படும் பொழுது, வேத புத்தகத்தை எடுத்துட்டு பிரசங்க பீடத்தில் நிற்கும் பொழுது வல்லமை கொட்டும், வல்லமை கொட்டும். தேவனுடைய சக்தி கடந்து வரும். மக்களுக்கு தேவையான உணவு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய வல்லமை தேவன் திறந்து உங்க வழியா புறப்பட்டு போகும். பிரியமானவர்களே, எனக்கு ஒரு பைபிள் உண்டு, எனக்கு ஒரு மைக்கு உண்டு, நான் எதை வேணாலும் சொல்லலாம். அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் நான் சொல்றதை உட்கார்ந்துருக்கவங்க நீ கேட்டே ஆகணும் என்று நினைக்கிற மக்களே, இன்றைக்கு உன் போக்க மாற்று. இன்றைக்கு நீ உன் போக்க மாத்து. உன் உள்ளத்துல நீ நினைச்சிட்டு இருக்கிறாயே, நான் அபிஷேகம் செய்யப்பட்டவன் என்று நினைக்கிறாயே, பட்டம் பதவிகளை குவித்தவன் என்று நினைக்கிறாயே, அதையெல்லாம் தூக்கி அப்பாட போட்டுட்டு அதிமிக தாட்சியோடு இறங்கி ஆண்டவரே, பரிசுத்தாவின் கொடைகளாலும் கனிகளாலும் என்னை நிரப்பும் ஐயா. 9+9 இந்த 18 9 கொடைகளாலும் 9 கனிகளாலும் நாம் நிரப்பப்படும் போது மாத்திரம்தான் இறைவார்த்தையை உடைத்து கொடுப்பதற்கான திராணி நமக்கு கிடைக்கும், ஞானம் நமக்கு கிடைக்கும். இன்னும் ஒரு சிலர் ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். அவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? ஏதாவது ஒரு சில கூட்டங்களுக்கு இங்க எங்க போவாங்க, 1-2 கொடைகள் அவர்களுக்கு கிடைக்கும். இந்த 1-2 கொடைகளை வைத்துக்கிட்டு உடனே ஒரு சபையை திரட்டிடுவாங்க. இந்த சபையை திரட்டி சபைக்கு அதிபர், சபைக்கு தலைவர் நான் தான் என்று சொல்லி கண்டதை சொல்லி வந்த விசுவாசிகளை இருந்த விசுவாசத்தை இழந்து குழம்பி போய் போற அளவுக்கு இந்த ஊழியர்கள் மாற்றி விடுகிறார்கள். பிரியமான மக்களே, நீங்கள் ஊழியம் செய்யணும்னு ஆசை இருந்துச்சுனாக்கும் இயேசுவை பின்பற்றுங்க. இயேசு என்ன செய்தார்னு பாருங்க. அவர் ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்ட பிறகு 40 நாட்கள் உபவசித்து செபித்து வல்லமையை பெற்று ஆண்டவரின் ஆவி என் மேலே, ஆண்டவரின் ஆவி என் மேலே, ஏழைகளுக்கு நற்செய்தி என்று சொல்ல முழக்கத்தோடு அவர் இறங்கினார். அதே போல நீங்க செய்யணும். பரிசுத்தாவியால் நிரப்பப்பட நீங்க ஆசைப்பட்டீங்கன்னாக்கும் முதலாவதாக பாவ அறிக்கை செய்து பரிசுத்தமாகுங்க. ஊழியக்காரர்களே, உங்கள்ட்ட நான் அதிமிக சாட்சியோட கேட்கறது என்னன்னாக்கும், பாவ அறிக்கை செய்து பரிசுத்தமாகுங்கள். மக்கள் முன்னால நீங்க நிற்கும் பொழுது பரிசுத்தமா நிற்க வேணும். இரண்டாவதாக இரவும் பகலும் வேதத்தை வாசித்து தியானித்து அதன்படி உங்க வாழ்க்கையை அமைச்சுக்கிறங்க. இன்னைக்கு ஏராளமான ஊழியக்காரர்கள் மைக்கு முன்னால நிக்கிறாங்க. இந்த பைபிளை ஒரு முறை கூட வாசிக்காத ஊழியக்காரர்களும் உண்டு. அவங்களும் பிரசங்கம் தான் பண்றாங்க. பிரியமானவர்களே, ஒண்ணு மட்டும் சொல்றேன், கீழே உட்கார்ந்து உங்க வாயை பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல விசுவாசிகள், அவங்க இன்னைக்கு வாசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. வேதத்தை 8, 10, 100 தடவை வாசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு சகோதரன்ட்ட நான் கேட்டேன். அந்த சகோதரர் அதிமிக தாட்சியோட என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வந்தார். வசனத்திலேயே என்கிட்ட பேசுறாரு. அப்போ நான் பேசிட்டு அவர்கிட்ட கேட்டேன், சகோதரா, இந்த வேத புத்தகத்தை எத்தனை முறை படிச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, கொஞ்சம் தான் சிஸ்டர், கொஞ்சம் தடவை தான் படிச்சிருக்கேன். சும்மா சொல்லுங்க, வசனத்திலேயே பேசுறீங்களே சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? கொஞ்சம் தான் படிச்சிருக்கிறேன், ஒரு 365 முறை தான் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். பிரியமானவர்களே, நீங்க நினைக்காதீங்க உங்களுக்கு ஒரு மயக்கம் பிரசங்க பீடம் கிடைச்சிட்டாக்கும் கீழே உட்கார்ந்து இருக்கிறவங்களாம் கோமாளின்னு நினைக்காதீங்க, கீழே உட்கார்ந்து இருக்கிறவங்களாம் ஏமாளின்னு நினைக்காதீங்க, உங்க வாயில இருந்து வர்றதா முத்துன்னு நினைக்காதீங்க. கீழே உட்கார்ந்து இருக்கிறவன் அநேகர் அபிஷேகத்துல இருக்கிறாங்கிறத திண்ணமா அறிஞ்சுக்கிறங்க, தெளிவா அறிஞ்சுக்கிறங்க. ஆக அச்ச நடுக்கத்தோடு கடந்து செல்லணும். முதலாவது நீ பரிசுத்தமாக நிற்க வேண்டும். இரண்டாவது வேத புத்தகத்தை வாசித்து தெளிவாக அதை அறிந்து அதை வாழ்வாக்கி பிள்ளைய முன்னால நிற்க வேண்டும். மூன்றாவதாக இரவும் பகலும் துதிக்க வேண்டும். நான்காவதாக ஜப தப உபவாசத்தில் இறங்கி உன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும். ஐந்தாவதாக பல மணி நேரங்கள் தேவ சன்னிதானத்தில் நீ அமரணும், அக்கினியாக நிரப்பப்படணும். இந்த 5 காரியங்களையும் செஞ்சுட்டு நீ எழுந்து போதிக்க போகும்பொழுது மக்கள் அங்கேயே உட்கார்ந்துருப்பாங்க, எந்திரிக்கவே மாட்டாங்க. போதனை முடிஞ்சாலும் எந்திரிச்சு போங்க, போதனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா கூட அவங்க போக மாட்டாங்க. காரணம் என்ன? உங்கள்கிட்ட இருந்து கடந்து போற அனல் அவர்களை அப்படியே உட்கார வச்சிருக்கோம். ஏராளமா போதிக்கிறாங்க தான். 5 நிமிஷம் 10 நிமிஷம் போதிச்சோன்னு என்ன நடக்கும்? மக்கள் வாட்சி எப்படி பார்ப்பாங்க, தலையை சொறிவாங்க, கீழே சொறிவாங்க, எல்லாம் நடக்கதான் செய்யுது. நடக்குதா நடக்கலையா? நடக்குது. என்னடா இவர் அறுக்கிறாரு,
5 நிமிஷம் போதான பத்தாவது அறுக்கிறாரு அப்படின்னு சொல்றத கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படலையா? பெரியவர் வந்து அவரா ஐயோ அறுப்பாரு, சின்னவர் வந்தாலும் பரவாயில்லையே அப்படின்னு சொல்றத கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையா? கேள்விப்பட்டிருக்கோம். பிரியமானவர்களே, நான் பெருமைக்காக சொல்ல 3 மணி நேரம் அட்டா ஸ்ட்ரெச் வேதம் போதிச்சிருக்கிறேன். 3 மணி நேரம் அட்டா ஸ்ட்ரெச். உட்கார்ந்த இடத்திலே இருப்பான். காரணம் என்ன? 1 மணி நேரம் போதிக்கிறதுக்கு ஏறக்குறைய நான் 2 வாரமாவது தயார் பண்ணுவேங்க. 2 வாரமாவது ஆண்டவரே இந்த வசனத்தை இப்படி சொல்லவா அப்படி சொல்லவா, இதுக்கு இந்த கரெக்ஷன் கொடுக்குறியா அந்த கரெக்ஷன் கொடுக்குறியா சொல்லுமையா என்று அவருடைய பாதத்தில் விழுந்து மன்றாடி அதுக்கு பிறகு தேவ சன்னிதானத்தை நிற்கும் போது வல்லமை கொட்டுமா கொட்டாதா? கொட்டும். இது கூட செய்யுங்க. ஒரு சகோதரி என்று சொன்னாங்க, எனக்கு ஜெபிக்கிறதுக்கு நேரமே கிடையாது, ஊழியமே ஊழியம், ஏராளம் ஊழியம், காலையில ஒரு ஊழியம், மத்தியானம் ஒரு ஊழியம், சாயந்தரம் ஒரு ஊழியம். நான் சொன்னேன் அந்த சகோதரிட்ட, நீ ஊழியத்துக்கு போறதை நிறுத்திட்டு 1 வருஷத்துக்கு ஆண்டோடைய பாதத்தில் உட்கார்ந்துரு, அது வர ஊழியத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்னேன். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே மிகவும் சிறப்பாக உயிர்ப்பு விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டே இருக்கிறோம். இயேசுவின் பிறப்பு விழா, உயிர்ப்பு விழா, இறப்பு விழா அருமையா கொண்டாடுறோம். அப்படிதானே? 120 கோடி கிறிஸ்துவ மக்களும் மிகச்சிறப்பாக இந்த 30 விழாவை கொண்டாடி மகிழ்கிறோம். இந்த 30 விழாவும் முடிந்து போன விழாக்களா, முடிந்து போன நிகழ்வுகளா, இல்லை இனி வரப்போற நிகழ்வுகளா? முடிந்து போன நிகழ்வுகள். அப்படிதானே? பிரியமானவர்களே, முடிந்து போன நிகழ்வுகளையே கொண்டாடி 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 மகிழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இனி என்ன நடக்கும், அடுத்து என்ன அப்படின்னு சிந்திக்கிறது நியாயமா தப்பா? நியாயம் தானே. சாதாரண ஒரு துணி கடைக்கு போறீங்க, துணி கடைக்கு போய் என்ன நடக்குது? 10 வருஷத்துக்கு முன்னால வந்த மாடல் ஏதாவது இருந்தா எடுத்து போடுங்க அப்படியே கேட்பீங்க? அப்படி கேட்பீங்களா? இல்ல. லேட்டஸ்ட் மாடல் என்ன, லேட்டஸ்ட் மாடலை எடுத்து போடுங்க. இல்ல நீ போன வருஷம் அந்த மாடலை கொடுங்க அப்படின்னு கேட்பீங்களா? இல்லங்க. சாதாரண ஒரு துணி வாங்குறதுக்கு, சாதாரண ஒரு செருப்பு வாங்குறதுக்கு, சின்ன சின்ன பொருட்களை வாங்குறதுக்கு கூட லேட்டஸ்ட் மாடல் ஏதாவது கொடு அப்படின்னு கேட்கிறோம். ஆனா நம்ம மட்டும் என்ன செய்யறோம்? 2000 வருஷமா அரைச்ச மாவு, இயேசு பிறந்தது, இயேசு இறந்தது, இயேசு உயர்த்தது, தொட்டு உச்சு 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 உச்சு, இதுதான் நடக்குது. அப்படிதானே? அடுத்து என்ன இயேசு சொல்லியிருக்காரு? அடுத்து என்னங்கிறத வாசிக்க கேட்போம். திருத்தூதர் பணி 1ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை படிங்க. அவர் செல்லும் போது அவர்கள் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது வெண்ணுடை அணிந்த 2 தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். என்ன சொல்லப்படுகிறது? தேவதூதர்கள் என்ன சொன்னாங்க? ஏன்ப்பா வானத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? ஏன் வானத்தையே பார்த்துறீங்க? நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தபடியே இயேசு போனார்ல, அவர் திரும்ப வரப்போறார். பிரியமானவர்களே, அவர் எப்போ வருவார் அப்படிங்கிற சிந்தனை நமக்கு என்னைக்காவது உதிச்சது உண்டா? என் தேவன் இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரத்தில் வரப்போகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக பிரியமானவர்களே, முடிந்த கல்யாணத்துக்கு மோளம் கொட்டிக்கிட்டு இருக்கிறத நிறுத்துங்க. அடுத்து என்னன்னு பாருங்க. என் தேவன் ராஜாதி ராஜாவாக அதி சீக்கிரத்தில் வரப்போகிறார். அன்றைக்கு பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னால யோபு பக்தன் சொன்னாரே, என் தேவன் உயிரோடு இருக்கிறார், மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் மீண்டும் மண் மீது வரப்போகிறார், அவர் வருவதை என் கண்கள் காணும் என்று சொன்னாரே. அந்த நாட்கள் வரப்போகுதுங்க, அதி சீக்கிரத்துல வரப்போகுதுங்க. ஏமாந்துகிட்டு இருக்காதீங்க. உயிர்ப்பு விழா பிரமாதம் தேப்பா அப்படின்னு சொல்றத கொஞ்சம் நிறுத்திட்டு, அடுத்து என்ன, எப்போ வருவார்? என் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் எப்போ வருவேன் என்று உனக்கு தெரியாதுக்க, ஒரு திருடனை போல வருவேன் அப்படின்னு சொல்றார். எந்த நேரத்தில் என் தேவன் இயேசு கிறிஸ்து வந்தாலும் அவரை எதிர்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? தயாராக இருக்க வேண்டும். திருவெளிப்பாடு 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. இதோ நான் விரைவில் வருகிறேன் என்கிறார். இந்நூலில் உள்ள இறைவாக்குகளை கடைப்பிடிப்போர் பேறு பெற்றோர். எப்படிப்பட்டவங்க பேர் பெற்றோர்? என் ஆண்டவருடைய வருகைக்காக ஆவலோடு காத்திருக்கிற பிள்ளைங்க தான் பேர் பெற்றோர். அது பிரியமானவர்களே, இப்போவாவது
இப்பவாவது ஓஹோ இந்த திருவழிபாடுங்கிற புத்தகத்துல ஏதோ ஒண்ணு இருக்கத்தான் செய்யுது அப்படின்னு நினைச்சு ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த நூலில் உள்ள இறைவாக்குகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். பிரியமானவர்களே, அச்ச நடுக்கத்தோட வேத புத்தகத்தை படிங்க. ஆண்டவர் அதிசீக்கிரத்துல வர போறாரு, தயாராகுங்கள். பிரைஸ் தி லார்ட். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே. கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். என் இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம், ஆயத்தமாவோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நிறைய செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த மக்களே, நீங்க சிந்திக்க வேண்டியது என்ன? சிந்திக்க வேண்டியது என்ன? அடுத்து என்ன? அடுத்து என்ன? அடுத்து என்ன? என் ராஜா வர போகிறார், தயாராகுங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் வல்லமையோட கரங்களை உயர்த்தி துதிப்போமா? துதிங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதிசீக்கிரத்துல வரப்போகிற என் தேவனே, அப்பா எங்களை எல்லா ஊழியக்காரர்களையும் தேவனே, உமது ராஜ்யம் வரட்டும் சுவாமி. உமது ராஜ்யத்தில் உலகம் முழுவதும் போதிக்கப்படட்டும். அதிசீக்கிரத்தில் வரவேற்கிற தேவனே, எல்லா பிள்ளைகளையும் ஆட்கொள்ளும் சுவாமி. கல்வாரி மலையிலே நீ சிந்திய மகா பரிசுத்த ரத்தம் ஒரு துளி கூட வீணா போகக்கூடாது கர்த்தாவே. எல்லா மக்களும் மீட்படையணும் சுவாமி. எல்லா மக்களும் உம்மை காணணும் சுவாமி. ராஜாவே, நீ வரும்பொழுது நீ படைத்த எல்லா பிள்ளைகளுடைய கண்களும் உம்மை காணணும். உம்மை ஊடுருவ புதியவர்களும் உம்மை காணணும். இந்த அடிமைகளாகிய நாங்களும் உம்மை காணணும் ஆண்டவரே. உம் ராஜ்யத்தில் என்றென்றுமாக நிலைத்திருக்கணும் ஆண்டவரே. இயேசுவே வாரும், இயேசுவே வாரும், அதி சீக்கிரத்தில் வாரும். ஆமென். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட்.